وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய கொள்கை விளக்க கூட்டத்தினை திறம்பட நடத்திக் கொண்டிருக்கின்ற அதுரை தாரு தௌஹீத் நிர்வாகிகளுக்கும், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாம் அறிந்து கொண்டு அதனை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற உன்னத லட்சியத்தோடு இங்கே வருகை இருந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும், எனக்கு முன்னால் நரக வேதனை யாருக்கு என்கிற ஒரு தலைப்பில் அழகான ஒரு உரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிதனையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பொதுவாகவே பரபரப்பான இந்த உலக வாழ்க்கையில் மனதிற்கு கொஞ்சம் இதமான, சந்தோஷமான, நல்ல செய்திகளை கேட்கிற வாய்ப்பு நம்முடைய வாழ்வில் மிக மிக குறைவு. அப்படி ஒரு வாய்ப்பை என் அன்பு சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். எனது உரையை துவக்குவதற்கு முன்னால் யாருக்கெல்லாம் மறுமை நாளில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளத்தில் ஆறுபளிந்திருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உரை பயனளிக்கும். யாருக்கெல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டுமோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உரை பயனளிக்கும். அது அல்லாமல் வீடுகளிலே இருந்து நேரத்தை கழிப்பதற்கு பகரமாக எல்லோரோடும் சேர்ந்து நாமும் போய் அமர்ந்து பயான் நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுவோம் என்றால் இந்த உரை உங்களுக்கு பயனளிக்காது. முதலில் உள்ளத்தை கொஞ்சம் விசாலப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரைகளை கேட்கச் செல்கிற சஹாபாக்கள் இப்படி சொல்லுகிறார்கள்:
அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உரைகளை கேட்டுச் செல்லுகிற நாங்கள் அல்ல திரும்ப வரும்போது எங்களுடைய வாழ்விலே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். உரைகளை கேட்டுச் செல்லும் பொழுது இருந்த எங்களுடைய மனோபாவம் அல்ல, நாங்கள் திரும்ப வரும்போது எங்களுடைய நடவடிக்கைகளில் எங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகளை கேட்கச் சென்று நாங்கள் திரும்பும் பொழுது என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். ஒரு நல்ல உபதேசம் எப்பொழுது பயனளிக்கும் என்றால் அல்லாஹுவை குறித்துள்ள அச்சம் கொஞ்சம் நம்முடைய உள்ளத்திலே இருந்தாக வேண்டும். இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல. இது உலக சம்பந்தப்பட்ட உரையாடல்களோ நிகழ்ச்சிகளோ அல்ல. இது மறுமையோடு தொடர்புடைய ஒரு காரியம். அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற மக்கள் வந்து இந்த நாளை குறித்து, மறுமையை குறித்து, என்னை குறித்து உங்களுக்கு சொன்னார்களா என்று அல்லாஹு தஆலா உங்களிடத்திலே கேட்பான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பேருரையின் பொழுது இறுதியாக மக்களுக்கு நினைவுபடுத்தினார்கள், நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக சொன்னேனா? ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இடி முழக்கம் போல சொன்ன ஒரே பதில், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீர்கள், ஒளிவு மறைவின்றி இந்த மார்க்கத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று மக்களும் சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி, யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி என்றார்கள். அதுதான் உங்களுக்கு நாங்கள் இங்கே நினைவுபடுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த, செலவழித்து நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பர்களுடைய முக்கியமான நோக்கம், எல்லோரும் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், நாமும் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம், எல்லோருக்கும் வந்ததை காட்டிலும் எங்களுக்கு கூட்டம் அதிகமாக வந்தது என்று பெருமை பேசுவதற்காக வேண்டிய அல்ல. சொன்னீர்களா என்று அல்லாஹு தஆலா நம்மிடத்திலும் கேட்பான். அல்லாஹுவே நாங்கள் சொன்னோம். சொன்னார்களா என்று அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்பான். யா அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் மறுமை நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் இறை தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த ஒரு உரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்துவதாக இருந்தாலும் அந்த உரையினுடைய துவக்கத்தில் இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் அல்லாஹுடைய ரசூல் எந்த உரையும் துவக்கியதாக நீங்கள் எந்த ஹதீஸையும் பார்க்கவே முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், ஹக்க துகாத்திஹி, உண்மையாகவே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் அல்லாஹுடைய ரசூல் உரையை துவக்குவார்கள். அத்தக்குவாஹா உனா, அத்தக்குவாஹா உனா, இறையச்சம் என்பது இங்கேதான் உள்ளது என்று அல்லாஹுடைய ரசூல் உள்ளத்தை சுட்டி காண்பித்து சொன்னார்கள். இறையச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கிறதா இல்லையா என்று யாரும் கண்டுபிடித்து சொல்ல முடியாது. அவர்களுடைய நடவடிக்கையின் பிரதிபலிப்பை வைத்துத்தான் சொல்ல முடியும். இறையச்சம் என்பது உள்ளம் சார்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தாயா அல்லாஹ், அல்லாஹுவே எனது உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தாயா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகளாக இருந்தது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன் நார். எந்த பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாலும் இதை சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் துஆவையே முடிப்பார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வே இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை தாயா அல்லாஹ், நரக நெருப்பினுடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரார்த்தனையாக இருந்தது. தனது தோழர்களை அப்படி உருவாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய ஆட்சியினுடைய சட்டத்தின் கடுமையை காட்டி மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் மிரட்டவில்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவியும் நம்முடைய தாயுமாக இருக்கிற சஹாபி பெண்மணிகள் நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். ஒரு நாள் நாங்கள் வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டிருந்தோம்.
பள்ளிக்குள் சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளுக்கு கேட்டது. நாங்கள் வீட்டின் திரைச்சீலையை அகற்றி பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப திரும்ப அந்த மக்களிடத்திலே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உடனே சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய மேலாடையை தலைக்கு மேல் போட்டு அவர்கள் அழுகிற சப்தம் எங்களுடைய வீடுகளிலே கேட்டது என்று சஹாபி பெண்கள் அறிவிக்கிறார்கள். ஏன் இவைகளை எல்லாம் ஆரம்பமாக உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா எத்துணை மணி நேரத்தை வைத்திருப்பான் என்று சொல்ல இயலாது. மரணம் யாருக்கு எப்பொழுது, எந்த நாளில், எந்த தேதியில், எந்த கிழமையில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எப்பொழுது, அல்லாஹுவை தவிர யாருக்கும் தெரியாது. மரணிப்பதற்கு முன்னால் நம்முடைய வாழ்வில் கொஞ்சம் மாற்றம் வேண்டும். இப்படியே வாழ்வது நியாயம் இல்லைங்க. இப்படியே நம்முடைய வாழ்வை முன்னுக்கு கொண்டு போவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அதற்காக வேண்டி நாம் எல்லாம் வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல நான் இங்கே வரவில்லை. எல்லாம் ஆதமுடைய மக்கள். நம்முடைய தந்தைக்கு அல்லாஹு தஆலா ஒரே ஒரு ஹராமைத்தான் அல்லாஹு தஆலா சொன்னான். எல்லாம் அவருக்கு ஹலால். நமக்கு நிறைய ஹராமுகள் உண்டு. நம்முடைய தந்தைக்கு அல்லாஹு தஆலா ஒரே ஒரு கட்டளை தான் பிறப்பித்தான், மரத்தை நெருங்காதே என்றான், கனிகளை உண்ணாதே என்றான். உண்டார், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். தவறை தொடர்ந்து செய்கிறவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. தவறை தொடர்ந்து செய்கிறவர்கள் மூமீன்கள் அல்ல. தவறிலிருந்து திருந்துகிறவர்கள் முஸ்லிம்கள். தவறுகளுக்காக வருந்துகிறவர்கள் முஸ்லிம்கள். தவறுகளுக்காக வேண்டி இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பாவத்தை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்கிறவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹுவே, இனி இந்த பாவத்தை ஏறெடுத்தும் நான் செய்ய மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்து பாவத்திலிருந்து ஒதுங்கி வாழ்கிறவர்கள் முஸ்லிம்கள். பாவத்தை தொடர்ந்து செய்து பாவத்தை நியாயம் கற்பித்து பேசுகிறவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. ஆகவே இந்த உரையை கேட்பதற்கு முன்னால் கடந்த காலங்களை விட்டுவிடுவோம். இந்த இரவிலிருந்து நம்முடைய வாழ்வை நாம் எப்படி துவக்கப் போகிறோம் என்பதுதான் அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி. فَبَشِّرْ عِبَادِيَ الَّذِينَ يَسْتَمِعُونَ الْقَوْلَ فَيَتَّبِعُونَ الْأَحْسَنَ. நபியே, ஒரு சாராருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யார் என்றால், சொல்லப்படுகிற விஷயத்தை கூர்ந்து கவனித்து நல்லவை இருந்தால் தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றுவார்கள். அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு 2.5 மணி நேரம் அல்லாஹ்வுடைய மார்க்க உபதேசத்தை கேட்பதற்கு நேரம் ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறோம் என்றால் அதற்குரிய நன்மை நமக்கு கிட்டியாக வேண்டும். ஆரம்பத்தில் நான் நினைவுறுத்தியதைப் போல ஒரு நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி இங்கே நாம் கூடவில்லை. அது நமது நோக்கமும் அல்ல. ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, காலத்தின் அவசியத்தை புரிந்து கொஞ்சம் உங்களுடைய செவிகளை தாழ்த்தி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இது குறித்து நாம் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அக்கறையோடு கவலையோடு இந்த உரையை கொஞ்சம் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். குறைகளை பட்டியலிட்டு பெரிதுபிடித்து பேசி உள்ளத்தை காயப்படுத்த இங்கே நான் வரவில்லை. இறை விசுவாசிகளை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிற பொழுது நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அவர்கள்தான் இறை விசுவாசிகள், அவர்கள்தான் உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த சமுதாயத்தை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். 2012ஆம் ஆண்டிலே நாம் வாழ்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் மூதாத்தியர்கள் பெற்றிராத எத்தனையோ வசதி வாய்ப்புகளை இந்த விஞ்ஞான யுகத்தில் நாம் எல்லாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அறிவில் மனிதன் புரட்சி செய்து விட்டான் என்றெல்லாம் பேசுகிறார்கள். உண்மைதான். மனிதன் கண்டுபிடித்து இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்ற பொருள்களை பட்டியலிட்டு அடக்க முடியாது, எண்ணில் அடக்க முடியாது. விஞ்ஞான யுகத்தின் உச்சிக்கே மனிதன் சென்று விட்டான். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நம்முடைய மனித சமுதாயத்தில் இருந்த ஒழுக்கங்கள், மாண்புகள், நன்னெறிகள் எல்லாம் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. ஆரம்ப மக்களிடத்திலே இருந்த ஒழுக்கங்கள், பேணுதல்கள், நல்ல நல்ல பண்புகள் இந்த மனித சமுதாயத்திலே இன்றைக்கு இல்லை.
ஒரு புறம் மனிதன் விஞ்ஞானத்தில் உயர்ந்தெழுந்தாலும் இன்னொரு புறம் ஒழுக்கத்தால், நாகரிகத்தால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் மனிதன் மிகப்பெரிய சீரழிவிலே மனிதன் சிக்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் இதற்கு விதிவிலக்கு என்று உலகம் பேசியது ஒரு நாள். அவர்கள் குர்ஆனுக்கு கட்டுப்பட்ட மக்கள். அவர்களுக்கென்று ஒரு தூதர் உண்டு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை உயிரை விட மேலாக மதிக்கிற சமுதாயம் அந்த சமுதாயம். திருக்குர்ஆனை படித்தாலோ முஹம்மது நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை மேற்கோள் காண்பித்து பேசினாலோ அந்த மக்கள் உடனே தன்னுடைய வாழ்வை மாற்றிக் கொள்வார்கள். காரணம், உயிரை விட மேலாக தூதரை மதிக்கிறார்கள், மார்க்கத்தை நேசிக்கிறார்கள். முஸ்லிம்களை இந்த உலகத்தில் வேறிருப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. காரணம், 10 பேரை கொன்றால் 20 பேர் உருவாகிறார். இஸ்லாத்தை உள்ளத்திலே இருந்து எடுப்பதற்கு என்ன வழி என்று ஆய்வு செய்தார்கள். வெற்றியும் பெற்று விட்டார்கள். வேதனையோடு சொல்லுகிறேன் நான். முஸ்லிம்கள் திருக்குர்ஆனை படிக்கக்கூடாது. முஸ்லிம்கள் முஹம்மது நபியை பின்பற்றக்கூடாது. முஸ்லிம்கள் வெள்ளிக்கிழமை பள்ளி வாயில்களிலே கூடக்கூடாது. முஸ்லிம்கள் தொழுகை போன்ற பேணுதலான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. முஸ்லிம்கள் எப்பொழுதும் இஸ்லாம் என்றெல்லாம் சொல்லி வெளிப்படையான தன்னுடைய சுன்னத்துகள், பரலுகள் என்றெல்லாம் சொல்லி வெளிப்படையான வேஷங்களை முஸ்லிம்கள் தரிக்கக்கூடாது. குர்ஆனுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு இடைவெளியை உண்டாக்க வேண்டும். உள்ளத்தில் இருக்கிற இஸ்லாமிய பற்றுதலை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சரித்திட்டம் தீட்டினார்கள். வெற்றியும் அடைந்தார்கள். தோற்றுக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த நாம். தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாக ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுக்கு தெளிவாக தெரிந்த ஒரு காரியத்தை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்லாம், முஸ்லீம் என்பதெல்லாம் முஸ்லீமான பெற்றோர்களுக்கு பிறந்த காரணத்தினால் இலவசமாக நமக்கு கிடைத்த பட்டம் அல்ல. அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தால் முஸ்லீம், இந்து குடும்பத்தில் பிறந்தால் இந்து, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் கிறிஸ்து, புத்த குடும்பத்திலே பிறந்தால் ஒரு மனிதன் புத்தன் என்ற அடிப்படையில் முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறந்தால் நாம் எல்லாம் முஸ்லீம் என்றால் அது தவறு, தப்பு கணக்கு. இஸ்லாம், முஸ்லீம் என்பதெல்லாம் நம்முடைய தொப்பிகளிலும் கையிலிகளிலும் அல்ல. ஒரு 3 மீட்டர் ஒரு துப்பட்டியை வாங்கி போர்த்துவதில் அல்ல இஸ்லாம் முஸ்லீம். முஸ்லீம் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவன் என்று பொருள். யாரெல்லாம் குர்ஆனுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். எனது பெயரை அரபியில் வைத்துக் கொள்வேன். இஸ்லாமிய சமூகத்திலே நானும் வாழ்வேன். இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் முடிப்பேன். எனது மரணச் சடங்கு கூட இஸ்லாமிய அடிப்படையிலே நடத்தப்படும். ஆகவே நானும் முஸ்லீம் என்றால் என்ன நியாயம் இது? யார் ஏற்றுக்கொள்வார்கள் இதை? அதிராம்பட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை முஸ்லீம் என்று சொன்னால் நான் முஸ்லீம் ஆகிவிட முடியுமா? நான் வழிகட்டவன் என்று சொன்னால் நான் வழிகட்டவனாகி விட முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய பாதையில், தூதருடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டுமானால் நமக்கென்று ஒரு திருமறை குர்ஆன் உண்டு, வேதம் உண்டு. நமக்கென்று ஒரு தூதர் உண்டு. வேதமும் தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் இஸ்லாம், முஸ்லீமாக நான் மாற முடியும். நான் முஸ்லீம், ஆனால் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் எதிராக நான் நடப்பேன். நான் முஸ்லிம். அந்த திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட எந்த காரியத்தையும் என்னுடைய வாழ்வில் நான் செய்ய மாட்டேன் என்றால் இது நியாயமா? தாய்மார்களே, பெரியோர்களே, சமுதாய சூழ்நிலைகளை கொஞ்சம் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலக அழிவு நாள் வரும். எப்பொழுது தெரியுமா? இந்த உலகத்திற்கென்று ஒரு அழிவு நாள் உண்டு. அது எப்பொழுது வரும் தெரியுமா? வீதிகளில் நின்று கொண்டு பெண் மக்களை அழிக்கக்கூடிய நாளில், அந்த நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விபச்சாரங்கள் அதிகமாகும் போது, கொலைகள் அதிகமாகும் போது, மதுபான குடிதல் அதிகமாகும் போது, தாயை அடித்து விரட்டுகிற கொடுமை அதிகமாகும் போது அந்த நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரசாங்கமே இன்றைக்கு மதுபானங்களையும் விபச்சாரங்களையும் தாராளமாக நடத்துகிற காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை ஏன் இஸ்லாமிய சமூகத்திலே வந்து பேசுகிறீர்கள் என்று கேட்கிறீர்களா? காரணம் உண்டு.
ஒரு காலத்திலெல்லாம் ஒரு ஊரில் ஒரு ஜமாத்திற்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது. ஒரு காலத்திலெல்லாம் வேசிகள் கூட சமுதாயத்தில் கொஞ்சம் கூட்டப்பட்டு நடப்பார்கள். ஒரு காலத்திலெல்லாம் விபச்சாரம் செய்த ஒரு ஆணையும் பெண்ணையும் பன்றியை விட கேவலமாக ஒரு காலத்திலே பார்ப்பார்கள். ஒரு காலத்திலெல்லாம் ஆபாசமான பேச்சுக்கள் பேசுவதையே யாரும் விரும்ப மாட்டார்கள். ஒரு காலத்திலெல்லாம் ஆடைகளிலே கொஞ்சம் நாகரீகம் இருந்தது. ஒரு காலத்திலெல்லாம் அந்நிய பெண் அந்நிய ஆண் என்கிற ஒரு உணர்வு இடைவெளி இருந்தது. ஆனால் இன்றைக்கு நேர் மாற்றம். அதுதான் வேதனை. அதிலும் இந்த உலகத்தில் மதுபானங்களையோ வேச்சாரங்களையோ சூதாட்டங்களையோ வட்டியையோ அது ஒரு தீமை என்று பேசுகிற உரிமை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது, முஸ்லிம்களாகிய நம்மை தவிர. நமக்கு மட்டும்தான் முழு உரிமையும் தகுதியும் உண்டு. இது ஹராம், இது ஹலால், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை செய்தால் அது மனித சமுதாயத்திற்கு அழிவு, இதை செய்தால் மனித சமுதாயத்திற்கு சுபீட்சம் என்று பேசுகிற உரிமை முஸ்லிம்களாகிய நமக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் நாமே அதற்கு நேர் எதிர்மறையாக நடக்கும் பொழுது அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் 1% கூட அனுமதிக்க மாட்டான். விடுவதைப் போல தெரியும், சுகம் நீங்கள் அனுபவிப்பதைப் போல தெரியும், உலகத்தில் உங்களுக்கு அவகாசமும் வாய்ப்பும் தந்ததைப் போல தெரியும். எல்லாம் நமக்குரியது, எல்லாம் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வோம், நம்முடைய உடம்பில் தெம்புண்டு ஆரோக்கியம் உண்டு என நினைத்து வாழ்ந்தால் இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. என்னதான் மனிதன் விஞ்ஞானத்தில் வளர்ந்திருந்தாலும், விஞ்ஞான உச்சிக்கே சென்றிருந்தாலும் அவனால் அல்லாஹ்வுடைய கோப பார்வையை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவேதான் சுனாமியிலே இருந்து தொடங்கி இன்றைக்கு தானே புயலில் வந்து நின்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் வைக்கிறார்களே தவிர மனித அழிவிலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுகிற விஞ்ஞானம் அறிவு யாருக்கும் கிடையாது. ஆகவே கொஞ்சம் தாழ்மையோடு நீங்கள் கேட்க வேண்டும். சமுதாயத்தில் இன்றைக்கு ஒழுக்க சீரழிவு மிக மிக அதிகமாகிவிட்டது. நம்முடைய வீடுகளுக்கே இன்றைக்கு வீட்டினுடைய வாசப்படியை இன்றைக்கு தட்டுகிற அளவுக்கு வீட்டுக்குள் புகுந்து இன்றைக்கு அனாச்சாரங்களும் அக்கிரமங்களும் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. துரோக செயல் என்று நான் சொல்லுவேன். இது ஒரு துரோக செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை விட ரோசக்காரன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, இம்மையிலும் மறுமையிலும். அல்லாஹ் மிக மிக ரோசக்காரன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, வீட்டிலே இருந்து புறப்படுவதற்கு ஒரு காலை நான் எடுத்து வெளியே வைத்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். என்னுடைய ரசூல் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது எனக்கு என்ன அறிவுரை கூறினார்? உணவருந்து விட்டு படுக்கை அறைக்கு சென்று உறங்குவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எனக்கொன்று ஒரு தூதர் உண்டு, அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். என்னை எப்படி உறங்க சொன்னார், எப்படி என்னை அருந்த சொன்னார், எப்படி என்னை உணவுண்ண சொன்னார், எப்படி என்னை பேசச் சொன்னார், எப்படி என்னை பழகச் சொன்னார். ஏன் தலை மாறுவதாக இருந்தால் கூட, காலில் செருப்பணிவதாக இருந்தால் கூட கொஞ்சம் எனக்கென்று ஒரு மார்க்கம் உண்டு, நான் இஷ்டப்படி செய்ய முடியாது. எனக்கொன்று ஒரு வேதம் உண்டு, நான் இஷ்டப்படி நடக்க முடியாது. எனக்கென்று ஒரு ரசூல் உண்டு, இறுதி நபி, எங்களின் மீது அதிக பாசம் உள்ளவர், எங்களின் மீது அதிக அக்கறை உள்ளவர். நாங்கள் எல்லாம் நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சொந்த வாழ்வில் 23 வருட காலம் சுஜூதிலே கடந்து அழுது புலம்பிய தூதர், நம்மை நேசிக்கிற ஒரு தூதர் நமக்கு உண்டு. அவர் எப்படி நடக்க சொன்னாரோ அப்படித்தான் நான் நடப்பேன் என்கிற ஒரு வழிகாட்டி நெறிமுறை பின்பற்றுகிற மக்கள் நாம் எல்லாம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றால் என்னை நான் முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. எப்படி வேண்டுமானாலும் நடப்பேன் என்றால் முஸ்லிம் என்கிற பெயரை நாம் வெளியே சொல்லக்கூடாது. அது இஸ்லாத்திற்கு செய்கிற துரோகம். ஒன்றை நான் சொல்லவா, நாடு கடத்தப்பட்டார்கள் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க. நபிமார்களுடைய ரத்தமெல்லாம் இந்த பூமியிலே சிந்தியது இந்த இஸ்லாத்திற்காக. அனாதைகளாக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள், குழந்தைகளை இழந்தார்கள் பெற்றோர்கள்,
மதீனத்து வீதியிலும் மக்கத்து வீதியிலும் அரபுலகமெல்லாம் சென்று சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் இழந்தார்கள் என்ற மார்க்கத்திற்காக. கண் எதிரே தாய் கொலை செய்யப்பட்டால், தூதருடைய கண் முன்னால் தோழர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள், சொந்த மண்ணிலிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள். எதற்காக? அவர்களுடைய போராட்டத்தின் மையக் கருத்து என்ன? இஸ்லாம், அல்லாஹ், மார்க்கம், மறுமை, தூதர், சொர்க்கம். இதுதான் அவர்களுடைய லட்சியம். இந்த சமுதாயத்தில் நாம் இவ்வளவு பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தியாகங்கள் பல புரிந்தாலும் எனக்கு பின்னால் வருகிற எனது சமுதாயம் மிக மிக இலகுவாக இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த தியாகத்தையும் செய்துவிட்டு சென்றார்கள் சஹாபாக்கள். இஸ்லாத்துடைய மகத்துவத்தை கொஞ்சம் புரியணுங்க. என்ன இஸ்லாம் என்றால் என்ன நமக்கு தெரியாது. காரணம், அது இலவசமாக நமக்கு கிடைத்தது. ஒரு துளி ரத்தமோ ஒரு பேச்சுக்கும் ஏச்சுக்கும் கூட நாம் ஆளாகாமல் நமக்கு கிடைத்த மார்க்கம் இஸ்லாம். அதுதான் வேதனை. தியாகம் செய்து இந்த மார்க்கம் கிடைத்திருந்தால், எதையாவது இழந்து என்னை நான் முஸ்லீம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருந்தால் நான் இப்படி நடந்திருக்க மாட்டேன். காரணம், அதனுடைய மகத்துவம் எனக்கு தெரியும். ஆகவே இஸ்லாத்திற்கு ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டும் என நாம் நினைத்தால் முடிந்தவரை நல்ல காரியம் செய்யுங்கள். ஆனால் சத்தியமாக சொல்லுகிறேன், நம் மூலம் இஸ்லாம் விமர்சனம் செய்யப்படுவதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். அது இஸ்லாத்திற்கு செய்கிற துரோகம். மறுமை நாளில் நிச்சயமாக சஹாபி பெண்கள் கேட்பார்கள், சஹாபாக்கள் கேட்பார்கள், தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை தந்தோமே, அந்த மார்க்கத்திற்கு என்ன நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்பார்கள். வெட்டி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. நல்லவர்களும் கெட்டவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அந்த தீயவர்களுடைய அணியிலே போய் நின்றுவிடக் கூடாது. தொழுகையாளிகள் தனி, தொழாதவர்கள் தனி, ஜக்காத்து கொடுத்தவர்கள் தனி, ஜக்காத்து கொடுக்காதவர்கள் தனி, ஹஜ் செய்தவர்கள் தனி, ஹஜ் செய்யாதவர்கள் தனி, விபச்சாரம் செய்தவர்கள் தனி, மூமினாக கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொண்டு வாழ்ந்த இறை விசுவாசிகள் தனி என்று அல்லாஹ் பிரிப்பானே. அந்த நாளில் தீயவர்களுடைய பட்டியலிலே போய் நின்று கொண்டு எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பது? எப்படி அந்த உத்தம சஹாபாக்களை பார்ப்பது? ஒரு உணர்வு வேண்டாமா? ஒரு கவலை வேண்டாமா நமக்கு? இதற்காக இந்த மார்க்கத்தை இவ்வளவு பெரிய தியாகம் செய்து நம்முடைய கையிலே தந்தார்கள். இனி வேண்டாம். இந்த இரவோடு அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன், எந்த தீமையும் நான் செய்ய மாட்டேன், எந்த பெரும் பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன். காரணம் என்னங்க? என்ன காரணம்? லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமினுன். விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் மூமினாக இல்லை. விபச்சாரத்திற்காக வேண்டிய ஒரு ஆணும் பெண்ணும் ஆடையை கலட்டுகிற அதே போல இஸ்லாம் அவனிடமிருந்து வெளியேறுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுக்க கேடுகளையும் ஒழுக்க சீரழிவுகளையும் சுட்டிக்காட்டி ஒழுக்க மாண்பை போதிக்க இப்படி ஒரு தலைப்பு இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. தாய்மார்களே, சகோதரிகளே, கடந்த காலத்தை கொஞ்சம் உங்களுடைய கண்முன்னே நீங்கள் யோசித்து பாருங்கள். கடந்த காலத்தில் நம்முடைய வீடுகளில் எல்லாம் தொலைக்காட்சி பெட்டி இருந்தது, டிவி இருந்தது. கடந்த கால சினிமாக்கள் எல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் கட்டி உறவாடுகிற காட்சி மிக மிக குறைவு. ஒரு சினிமா படத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கூட ஒரு 10-15 பாட்டுகள் உள்ள படங்களாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிக்கிற ஒரு காட்சி மிக மிக குறைவு. அப்படியே ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் கூட உங்களுக்கெல்லாம் முதியோர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள், தாய்மார்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நமக்கெல்லாம் ஞாபகம் உண்டு. ஒரு சிறிய ஒரு அசிங்கம் கூட தொலைக்காட்சியில் வந்தாலும் நாம் நம்முடைய ரிமோட்டை எடுத்து அடுத்த சேனலை மாற்றி விடுவோம். ஆபாசத்தை நமது மக்கள் பார்த்து விடக்கூடாது, நாம் பார்த்து விடக்கூடாது, இது ஒரு அசிங்கம் என்கிற ஒரு உணர்வு இருந்தது. அந்த நாளையும் இந்த உணர்வையும் இன்றைக்கு இருக்கிற உணர்வையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தொலைக்காட்சியிலே அமர்ந்து ஆபாசத்திற்கு, விபச்சாரத்திற்கு நெருக்கமான பல காட்சிகளை குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிற அளவுக்கு நம்முடைய மனநிலை மாறிவிட்டது. அதைத்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். உள்ளத்திலே இருந்து இஸ்லாத்தை எடுக்க வேண்டும். இவர்களுடைய உள்ளத்திலே இருந்து இஸ்லாத்தை எடுக்க வேண்டும். இவருடைய உள்ளத்திற்கு ஆசாபாசங்கள், மேலை நாட்டு கலாச்சாரங்கள், ஆபாசங்கள், கெட்ட கெட்ட சிந்தனைகளை உள்ளத்திலே போட்டால் தான் தொழமாட்டார்கள், குர்ஆனை படிக்க மாட்டார்கள், தூதரை பற்றி பேச மாட்டார்கள், பள்ளிக்கு செல்ல மாட்டார்கள், ஜுமாவுக்கு செல்ல மாட்டார்கள், தாடி வைக்க மாட்டார்கள், பர்தா அணிய மாட்டார்கள். பர்தா அணிந்தாலும் ஊர் விட்டு ஊர் சென்று பர்தாவை கழட்டி பையிலே போட்டுக் கொள்வார்கள், எல்லா வேலையும் செய்வார்கள். இதில் அவர்கள் வெற்றி அடைந்தார்களா இல்லையா?
வெற்றி அடைந்தார்கள். குழந்தைகளை வளர்க்க வேண்டிய முறைப்படி வளர்க்க தவறிய காரணத்தினால் குழந்தை பெரிதான பிறகு குடும்பத்துடைய மான மரியாதையே விலை பேசுகிறது என்றால் யார் காரணம்? யார் காரணம்? இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு விபச்சாரங்கள் அதிகமாகி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சர்வ சாதாரணமாக பெற்றோர்களை தூக்கி வீசிக்கொண்டு குடும்பத்தினுடைய பாரம்பரியம் கௌரவம் அனைத்தையும் மண்ணள்ளி போட்டு ஒரு தாயினுடைய அடிவயிற்றில் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை உண்டாக்கி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த சமுதாயத்திலே ஓடுகிறார்கள் என்றால் என்ன காரணம்? யார் காரணம்? யார் காரணம் இதற்கெல்லாம்? குழந்தையை வளர்த்த வேண்டிய முறைப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்களே அல்லாஹ்வுடைய ரசூல், அதில் நாமெல்லாம் தோற்று போய்விட்டோம். இன்றைக்கு இருக்கிற காலம் மிக மிக மோசமான காலங்க. நாமெல்லாம் நம்முடைய சின்ன பருவத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நமக்கு அன்றைக்கு இல்லாத அறிவெல்லாம் இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு உண்டு. மறக்க முடியுமா? 1.5 வயது குழந்தை எனது குழந்தை ஒரு ரிமோட், ஒரு ஏசியுடைய ஒரு ரிமோட், ஒரு டிவியுடைய ஒரு ரிமோட், 2 ரிமோட்டையும் கையில கொடுத்தா எது ஏசி இடது எது டிவி இடதுன்னு குழந்தைக்கு தெரியுது. இன்றைக்கு பக்கத்துல ஒரு மொபைல் போனை எடுத்தா அந்த மொபைல் போனை காலில் வச்சு பேசக்கூடிய காலம் 1.5 வயது குழந்தைக்கு இன்றைக்கு அறிவு. நம்முடைய மகன் ஒரு 5 வயது 6 வயது பள்ளிக்கு செல்லுகிற ஒரு 5 வயது 6 வயது 7 வயது மகனிடத்தில் இன்றைக்கு மொபைல் போனை கையிலே கொடுத்தால் நமக்கு தெரியாதெல்லாம் நம்முடைய மகனுக்கு தெரிகிற காலம் இந்த காலம். விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? குழந்தை என்று நீங்கள் பார்க்காதீர்கள், அது முதியவர்களை காட்டிலும் மெமரி சக்தி, ஒரு செய்தியை பதிவு செய்துகிற சக்தி குழந்தைக்கு மிக மிக அதிகம். ஆகவே ஒரு குழந்தை தவழ்ந்து நடக்க ஆரம்பித்து ஓரளவுக்கு விவரம் வைக்க ஆரம்பித்தால் அந்த குழந்தையின் முன்னால் கணவன் மனைவி கெட்ட வார்த்தைகளை பேசி சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? கணவன் மனைவி இருக்கிற கோபதாபங்களை மனைவிக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அடிப்பது, கொடுமை செய்வதெல்லாம் அந்த குழந்தை பார்த்துவிடக் கூடாது என்கிறார்கள். என்ன காரணம்? வளர்ப்பு முறை மோசமாக அமைந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட வயது வரை அந்த குழந்தைகள் ஆக்சிடென்ட் போன்ற விபத்து சம்பவங்களை கூட அந்த குழந்தைகள் டிவிகளிலே பார்க்கக்கூடாது என்கிறார்கள். என்ன காரணம்? எதிர் விளைவு மிக மோசமானதாக அமைந்துவிடும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எப்பொழுதும் துப்பாக்கி சுடுகிற, சண்டை சுடுகிற கேம்களை வாங்கி கொடுத்து பிள்ளைகள் எப்படியாவது பொழுது போகட்டும் என நாம் நினைக்கிறோம். விளைவு மோசமானதாக அமைந்துவிடும். உள்ளத்தில் எதிர் விளைவு உண்டாகும். சின்ன பிள்ளைகளை பாருங்கள், அதிகமாக கார்ட்டூன் படங்களை பார்ப்பார்கள். துப்பாக்கி சண்டை குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கோர சம்பவங்களை குழந்தைகள் கூர்ந்து கவனிப்பார்கள். அப்படி பார்க்க விட்டால் அதனுடைய எதிர்காலத்தை நாமே குழி தோண்டி புதைக்கிறோம் என்ற அர்த்தம். குடும்பத்தோடு அமர்ந்து இன்றைக்கு எல்லா வகையான ஆபாச காட்சிகளையும் பார்க்கிறோம். அந்த குழந்தை இப்பொழுது பேசவில்லை என நாம் நினைக்கிறோம். பேசும் ஒரு காலத்தில் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்த்துகிற பொழுது நமது பிள்ளைதானே, அவனுக்கு இதெல்லாம் பார்க்கிற கேட்கிற அறிவா அவனுக்கு இருக்கிறது என நினைத்தால் நாம் ஏமாந்து போய் விடுவோம். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, வளர்ப்பில் கவனம் தேவை. வளர்ப்பில் கவனம் தேவை. எனது பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு செல்லட்டுமே, மேல் படிப்பு படிக்கிறாளே, உயர் படிப்பு படிக்கிறாளே, பட்டங்கள் பல பெறுகிறாளே, ஆசைகள், எண்ணங்கள் பெற்றோர்களுக்கு இயல்புதான், மறுக்க முடியாது. ஆனால் எல்லா பிள்ளைகளுடைய கையிலும் இன்றைக்கு செல்போன்கள் உண்டு. பெற்றோர்கள் இன்றைக்கு விதவிதமாக வாங்கி கொடுக்கிறார்கள். மருத்துவ நிபுணர்கள், மனோதத்துவ நிபுணர்கள் ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை என்ன தெரியுமா? செல்போன்களின் மூலம்தான் பிள்ளைகள் அதிகமாக கெட்டு போய்விடுகிறார்கள். பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அதிகமாக உருவாவது அதனால்தான். பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். எல்லா இடங்களுக்கும் சென்று இன்றைக்கு பெற்றோர்களை அழைத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிற கவுன்சிலிங் என்ன தெரியுமா? வீட்டுக்கு பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வருகிற பெண், உங்களது மகள் ஒரு செல்போனை எடுத்து 4 பேர் மத்தியில் பேசுகிறாளா அல்லது அந்த செல்போனை எடுத்து தனிமையிலே எங்காவது போய் நின்று பேசுகிறாளா என நீங்கள் பார்த்தாலே அவருடைய நடவடிக்கையில் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மனஜலம் கழிக்க சென்றால் செல்போனை எடுத்து செல்கிறாளா என்று கொஞ்சம் கவனிக்க வேண்டும். செல்போன் மணி அடிக்கிற பொழுது யாருக்கும் தெரியாமல் எடுத்து அந்த செல்போனை ஆஃப் செய்கிறாளா கொஞ்சம் கவனிக்க வேண்டும். நமது மகளுடைய செல்போனை வாங்கி யாருடைய போன் நம்பர் எல்லாம் அதில் உண்டு என்று கொஞ்சம் பார்க்க வேண்டும்.
தனிமையிலே அவளுக்கென்று இருக்கக்கூடிய ரூமுகளில் தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி ஒரு லேப்டாப் வாங்கி கேட்டு தொந்தரவு செய்கிற பெற்றோர்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற பொழுது சரியான முறையில் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்காவிட்டால் பிள்ளைகள் கைவிட்டு விடுவார்கள். குடும்பத்துடைய ஒட்டுமொத்த மானம் மரியாதையும் விலை பேசி விடுவார்கள். விலை பேசிவிட்டு ஐயோ எனது மகள் இப்படி ஆனாலே என்றால் ஒருபோதும் இஸ்லாமிய சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளாது. வளர்ப்பு முறையில் எங்கோ இதில் தவறுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமாக ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து கபரிலே கொண்டு போய் வைக்கின்ற வரை, கபரில் கேட்கப்படுகிற கேள்வி வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தராமல் அல்ல. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த தூதரை கொஞ்சம் மாற்றி நிறுத்தி வைத்து விட்டோம். சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடுகள் அதிகமாகிவிட்டது. ஒழுக்கக்கேடுகள் அதிகமாகிவிட்டது. குறைந்த ஆடைதான் ஆண்களுக்கு தேவை. ஆனால் ஆண்களை பாருங்கள், அதிகமான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். அதிகமான ஆடை அணிய வேண்டிய பெண்களுடைய ஆடையெல்லாம் இன்றைக்கு குறைந்து 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 எவ்வளவு குறைந்த ஆடை அணிந்து ஒரு பெண் வருகிறாலும் அவருக்கு பரிசு கொடுக்கிற காலம். நக்கீரனிலே போன மாதம் வெளிவந்த ஒரு கட்டுரை, அதை தொலைக்காட்சியிலே கூட ஒரு இரவு 10 மணிக்கு மேல் ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் நடத்துவதை போல ஒரு காட்சியை செட்டப் செய்து சமூகத்திற்கு பார்க்க வர சொல்லுகிறார்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள். டிவியில் நடந்த உரையாடல் என்ன தெரியுமா? எந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லையோ அந்த தம்பதியினர்கள் விரும்பினால் அந்த ஆணுக்கு வாடகை தாயாக ஒரு பெண் வருவாளாம். ஒரு வருட காலம் எக்ரிமெண்ட், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு குழந்தையை உங்களுக்கு பெற்றுத் தந்து விட்டு அந்த பெண் திரும்ப சென்று விடுவாள். இது சாதாரணமாக சமுதாயத்திலே நடப்பதாக சொல்லுகிறார்கள். விபச்சாரம் எந்த அளவுக்கு நவீனப்படுத்த முடியுமோ, விபச்சாரம் எந்த அளவுக்கு நவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நவீனப்படுத்தப்பட்டு அரசு அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு தொலைக்காட்சியில் ஒரு மானக்கேடான நிகழ்ச்சிகள் நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கு வந்துவிட்டது. லயன்ஸ் கிளப் நிறைய உண்டு சமூகத்தில். பணவசதி படைத்தவர்கள் 25,000 ரூபாய் கொடுத்தால் அதில் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து கொள்ளலாம். சேர்ந்தாலோ ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஏன் வருடக்கணக்கில் கூட பெண்களை நீங்கள் அழைத்து செல்லலாம். யாரும் இதை கேட்க மாட்டார்கள். யாரும் இது குறித்து தவறு என்று சொல்வதற்கு கூட சமுதாயத்திலே ஆள் இல்லை. ஆகவேதான் ஒழுக்கக்கேடு எங்கே ஆரம்பிக்கின்றதோ அங்கேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிட்டை எடுத்து அப்படியே ஊத்திட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தடித்து அமர்ந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சமுதாயத்தில் இன்றைக்கு பேணப்படுகிறதா? பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. பெற்றோர்கள் சிரமப்பட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கிருந்து உருவாகிறது ஒழுக்க சீரழிவுகள். திட்டமிட்டு முஸ்லிம்களுடைய கருவை, முஸ்லிம்களுடைய பெண்களுடைய வயிற்றில் கருவை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என திட்டம் திட்டி ஒரு சில நாசகார கும்பல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களை பற்றி பேசி இங்கே நேரத்தை நான் வீணடிக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் யார் காரணம்? எல்லாவற்றுக்கும் எது காரணம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்தோம், மறுமையை மறந்தோம், இறையச்சம் நம்முடைய வாழ்விலே இல்லாமல் போனது. திருக்குர்ஆனை பற்றியுள்ள எந்த ஒரு கவலையும் நமக்கு இல்லை. நாம் ஒரு முஸ்லீம், நமக்கென்று நிறைய பொறுப்புகள் உண்டு, கடமைகள் உண்டு. நாம் ஒரு அந்தஸ்தோடு இந்த சமுதாயத்தில் வாழ கடமைப்பட்டவர்கள், அசிங்கப்பட்டல்ல என்கிற உணர்வு இந்த சமுதாயத்தில் என்றைக்கு எடுபட்டு போச்சோ எல்லாம் வந்தது. யார சூழல்லாம் எனது கணவனின் தம்பிக்கு முன்னாலும் ஒரு பெண்மணி கேட்கிறார்கள், யார சூழல்லாம் எனது கணவனின் தம்பிக்கு முன்னாலும் சகோதரர்களுக்கு முன்னாலும் நான் பேண வேண்டியவையெல்லாம் பேணித்தான் ஆடை ஒழுக்கங்களோடு இருக்க வேண்டுமா யார சூழல்லாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்குதான் உனக்கு மௌத்தியே இருக்கிறது என்றார்கள். எங்கு மரணம்? கணவனுடைய தம்பியின் மூலம்தான் உனக்கு மரணமே உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன்மார்கள் வெளியூரில் ரத்தத்தை எல்லாம் வியர்வையாக மாற்றி ஆரோக்கியத்தை எல்லாம் இழந்து
கடுமையான வெயிலிலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற பணங்கள் எல்லாம் வீடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. வீடுகளிலோ கணவனுடைய தம்பிமார்கள், கணவனுடைய சகோதரர்கள், மனைவியினுடைய சகோதரிகள், அவர்களோடு தவறான தொடர்புகள் இந்த சமுதாயத்திலே, இஸ்லாமிய சமுதாயம் என்று குறிப்பிட்டு நான் சொல்ல இங்கே வரவில்லை, பொதுவாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம கணவருடைய தம்பி தானே, கணவருடைய அண்ணன் தானே, அவர்களோடு சேர்ந்து மருத்துவமனைக்கு போவது, அவர்களோடு சேர்ந்து ஷாப்பிங் சென்டர் போவது, அவர்களோடு சேர்ந்து எல்லா பக்கமும் போவது அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்சாரா? பெண்கள் என்றால் முதலில் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்கள் என்றால் முதலில் எப்படி இருக்க வேண்டும்? பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிய ஆடவர்களிடத்திலே குழைந்து கூட பேசாதீர்கள் என்றார்கள். அந்நிய ஆடவர்களிடத்தில் குழைந்து கூட ஒருபடி கீழிறங்கி கூட பேசாதீர்கள், கொஞ்சம் கடுகடுப்பாக பேசுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நிறைய பெண்கள் ஆண்களிடத்திலே தான் கடுகடுப்பாக பேசுவார்கள், கணவன்மார்களிடத்திலே. மற்றவரிடத்தில் ரொம்ப சந்தோஷமாக பேசுவார்கள். நிறைய பெண்களை வீதிகளிலே நான் பார்த்திருக்கிறேன். இரவிலே தூங்கச் சென்று அந்த இரவு ஆடையோடு வெளியிலே வந்து நின்று பால்காரன் முன்னால் பால் வாங்குவார்கள். வீதிகளிலே செல்கிற காய்கறி கடை, காய்கறி வண்டியை நிறுத்தி காய்கறி வாங்குவார்கள். மீன் வியாபாரி வந்தால் அவனுக்கு முன்னாலும் நின்று மீன் வியாபாரம் செய்வார்கள். ஆனால் நம்மை போல யாராவது ஒரு நாள் அந்த வீதிகளிலே நின்று உடனே தலையில எடுத்து துண்டை போடுவார்கள். யாரிடத்தில் மறைக்க வேண்டுமோ அவரிடத்திலே மறைப்பதில்லை, யாரிடத்தில் மறைக்க கூடாத அவரிடத்தில் எல்லாம் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு சாதாரணமான காரியமாக தெரிகிறது. ஆனால் ஒழுக்க சீரழிவுக்கு நாம் வித்திடுகிறோம் என்றுதான் பொருள். ஒழுக்க சீரழிவுக்கு நாம் அடியெடுத்து வைக்கிறோம் என்று பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், அவனிடத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி தீர்ப்பளிப்பான், இன்னொரு மனிதனை கொண்டு வந்து நிப்பாட்டி இவனிடத்தில் இருக்கின்ற அமல்களில் எவ்வளவு வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு சில நபர்களுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், அவனுடைய 2 மாத தொழுகை, 5 மாத தொழுகை, 10 மாத தொழுகை, அவனுடைய ஒரு உம்ரா, அவனுடைய ஒரு ஹஜ், அவன் ஓதிய திருக்குர்ஆன் வசனத்துடைய நன்மை, இவ்வளவு எடுத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹ் ஒரு சில தீர்ப்புகளை சொல்லுவான். ஒரு சில தீர்ப்புகளை அல்லாஹ் யாருக்கு சொல்லுவான்? நீ எவ்வளவு விரும்புகிறாயோ அந்த அமலை அவனிடமிருந்து எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது யாருக்கு சொல்லுகிற தீர்ப்பு? யார் அமானிதமாக உனக்கு உன்னுடைய வீட்டுக்கு அருகில் ஒரு பெண்ணை அமானிதமாக உன்னிடத்தில் ஒப்படைத்து அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்றிருக்கும் போது அந்த பெண்ணிடத்தில் நீ தவறாக நடந்தால் அது விபச்சாரத்தையும் தாண்டி ஒரு அமானித மோசடியில் கொண்டு போய் விடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அது ஒரு அமானித மோசடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், உம்ராவுக்கு செல்கிறார்கள், போருக்கு செல்கிறார்கள், அழைப்பு பணிக்கு செய்கிறார்கள், எல்லாம் அவர்கள் வெளியே சென்று செய்கிறார்கள், நாங்களோ வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கும் அதுபோன்ற நன்மைகள் வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினான, தக்வா உள்ள, இறையச்சம் உள்ள, இறை விசுவாசியான பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கணவனுக்கு கிடைக்கப்படக்கூடிய கூலி போலவே உங்களுக்கும் உண்டு என்றார்கள். எப்படி யா ரசூலல்லாஹ்? அவர்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறீர்கள், அவர்களுடைய வீட்டை பராமரிக்கிறீர்கள், அவருடைய சொத்துக்களை அமானிதமாக நீங்கள் வைக்கிறீர்கள், அமானிதமான குழந்தையை வளர்த்து நீங்கள் ஆளாக்குகிறீர்கள், அதை நீங்கள் பாதுகாக்கிற காரணத்தினால் தானே அவர்கள் அந்த நன்மை செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கூலி போல உங்களுக்கும் உண்டு, யாருடைய கூலியும் குறையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் பேண வேண்டியது. ஆனால் கணவன் வீடுகளில் இல்லாத நேரங்களில் எல்லா அநியாயங்களையும் அனாச்சாரங்களையும் செய்தால் இது கணவனுக்கு செய்கிற துரோகம் மட்டுமல்ல, மறுமை நாளில் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியுமா? முடியாது, முடியாது. இது முதலில் ஒரு குடும்ப வாழ்வே கிடையாது. இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை மாட்டு மதத்தவர்களை அழைத்து வைத்துக் கொண்டு பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் முஸ்லிம்கள் மத்தியில் இன்றைக்கு பேச வேண்டிய அவல நிலை. என்ன காரணம்? என்ன காரணம்? சாதாரணமாக இஸ்லாமிய சமூகத்திலே இன்றைக்கு ஆபாச சிடி கேசட் புழக்கத்தில் உண்டுமா இல்லையா? இதை விட ஒரு அநியாயம் வேண்டுமா? ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் அமர்ந்து ஒரு ஆபாச சீடிகள் பார்க்கிறார்கள் என்றால் இதை விட ஒரு கொடுமை வேறென்ன வேண்டும்? தாய்மார்களே, பெரியோர்களே, கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா?
அந்த காட்சிகளிலே வருவது நம்முடைய மகளாக இருந்தால், அந்த காட்சிகளிலே இடம்பெறுவது நம்முடைய தாயாக இருந்தால், அந்த காட்சிகளில் இடம்பெறுவது எனது சொந்த தங்கையாக இருந்தால் நான் அதை பார்ப்பேனா? அந்நிய பெண், அந்நிய ஆண், இந்த ஆபாச சம்பவங்களை எல்லாம் மிக சர்வசாதாரணமாக உள்வாங்கி பார்க்குகிற ஒரு சக்தி நிச்சயம் இறை விசுவாசிக்கு இருக்காது. இன்னமல் முஃமினூனல் லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஸலத் குலூபுஹும். உண்மையான இறை விசுவாசி யார் என்றால், அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டாலே உள்ளம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த காரியம் மனித உள்ளத்திலே இருக்கிற கெட்ட கெட்ட எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்தும். மனிதனை மிருகத்தன்மைக்கு மனிதனை கொண்டு போய் நிறுத்திவிடும் அப்படிப்பட்ட சம்பவங்களை பார்த்தால். ஆகவேதான் ஆசிரியர் பள்ளி மாணவியை கற்பழிக்கிறான். தந்தை பெற்ற மகளை கற்பழிக்கிற கொடுமை கோயம்புத்தூரில் நடந்தது. ஊரே அடித்து கொலை செய்தார்கள். பெற்ற மகளை பெற்ற தந்தை கற்பழிக்கிற கொடுமை. சொந்த மனைவியினுடைய தங்கை, சொந்த மனைவியினுடைய தாயை இல்லற வாழ்க்கையில ஈடுபடுத்துகிற கொடுமை. என்ன காரணம்? என்ன காரணம்? மனித உடம்பிலே இருக்கிற மோசமான வெறித்தனமான உணர்வுகள் எல்லாம் வெளியே வர போய் அது சமுதாயத்திலே பரிமாறப்பட போய் சமுதாயத்திலே இன்றைக்கு இவ்வளவு ஒழுக்கக்கேடுகள், ஒழுக்க சீரழிவுகள். யாரும் பார்க்கவில்லையா? யாரும் பார்க்காமல் இங்கே இருந்து பட்டுக்கோட்டைக்கோ இங்கே இருந்து தஞ்சாவூருக்கோ புறப்பட்டு போய் விபச்சாரம் செய்தால் யாருக்கு தெரியும் என்கிறீர்களா? அது வேறு வேறு மதத்தை உடையவர்களுக்கு வேண்டுமானால் அதற்குரிய பதில் தனி. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். சாதாரண ஒரு அற்ப ஒரு சுகத்திற்காக, சாதாரண ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அரை மணி நேரம் ஒரு அற்ப சுகத்திற்காக ஹிதாயத்தையும் இஸ்லாத்தையும் முஸ்லீம் என்கிற அந்தஸ்தையும் தூக்கி வீசினால் அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் விடுவானா? இந்த ஹிதாயத்திற்காக வேண்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படாத பாடுபட்டார்கள் 950 ஆண்டு காலம். அல்லாஹ்வே எனது மகனுக்கு ஹிதாயத்தை கொடு, அல்லாஹ்வே எனது மனைவிக்கு ஹிதாயத்தை கொடு. அல்லாஹ் கொடுக்க மாட்டேன் என்றான். முடியாது. ஹிதாயத் என்பது எனது கையில் உள்ள ஒரு காரியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வே எனது தந்தைக்கு ஹிதாயத்தை கொடு. ஹிதாயத் அவருக்கு கிடைக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்த ஆளான காரணத்தினால், அப்துல் முத்தலிப் அபு தாலிப் எல்லாம் எடுத்து வளர்த்தி காலாக்கிய காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அரவணைப்புகள் அவர்கள் எல்லாம் தாய்க்கு நிகராக, தந்தைக்கு நிகராக. அப்துல் முத்தலிப் அபு தாலிப் மரண நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது புலம்புகிறார்கள் தாடி நனையக்கூடிய அளவுக்கு. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன் என்றார்கள். முகம்மதே, நீ நாடியவருக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது என்றான் அல்லாஹ். அந்த ஹிதாயத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் அழுது புலம்பி கேட்டு கிடைக்காத அந்த ஹிதாயத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா இலவசமாக முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் நமக்கு தந்தானே, அதை பாதுகாக்க தெரிய வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, அற்ப சுகத்திற்காக அதை இழந்து விடாதீர்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பாத இத ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அல்லாஹ்வே எங்களுடைய உள்ளத்திற்கு நீ நேர் வழியை தந்த பிறகு அந்த உள்ளம் தடுமாற்றம் அடைந்து வழிகட்டு போகாமல் இருக்க நீதான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும், கிருபை செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை உங்களுடைய வாழ்விலே என்றைக்காவது நீங்கள் செய்திருந்தால் இந்த காரியத்தை செய்வீர்களா? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ், எனது உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆவை நீங்களும் உங்களுடைய மக்களும் கேட்டிருந்தால் இந்த நிலைமை நமக்கு வந்திருக்குமா? தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, ஆபாசத்திற்கு நெருக்கமாக, விபச்சாரத்திற்கு நெருக்கமான, விபச்சாரத்தை தூண்டக்கூடிய பல்வேறு காட்சிகளை இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக நம்முடைய வீடுகளிலே இருந்து பார்க்கிறோம் என்றால், என்றைக்கு அந்த நிலை இந்த சமுதாயத்தில் ஒழிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்திற்கு விமோச்சனமே. அதுவும் இன்றைக்கு எடுக்கிற படங்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ், கண்ணிலே பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது பாட்டுக்களை எல்லாம். அதையெல்லாம் நம்முடைய குழந்தைகள் பாடுவதை கேட்டு பெற்றோர்கள் பூரிப்படைகிறார்கள். எனது மகள் எவ்வளவு லேட்டஸ்டான பாடலை பாடுகிறான் பார்த்தீர்களா? பெற்றோர்கள் பூரிப்படைகிறார்கள். அவனுடைய வளர்ப்பு முறை அப்படித்தான் இருக்கும். ஆகவேதான் சொல்லுகிறார்கள், கோர காட்சிகளையோ, அசிங்கமான சம்பவத்தையோ, கொலை சம்பவத்தையோ, விபத்து சம்பவத்தையோ
குழந்தைகள் பார்க்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் கணவன் மனைவி கெட்ட வார்த்தைகளை சொல்லி சண்டையிட்டுக் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு முன்னால் நீங்கள் நடிக்காதீர்கள். அப்படி நடப்பது அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே உங்களை குறித்து எண்ணம் உண்டாகாது, எதிர் விளைவை உண்டாக்கிவிடும். வளர்ந்து ஆளான பிறகு உங்களுடைய மான மரியாதை அனைத்தையும் வாங்கிவிட்டு அந்த குழந்தை சென்றுவிடும். இது முதலில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு செல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு அழகான போதனைகளை சொன்னார். சலாம் சொல்லுங்கள், ஒரு சலாம் சொல்லுங்கள், பதில் வராவிட்டால் இரண்டாவது சலாம் சொல்லுங்கள், பதில் வராவிட்டால் மூன்றாவது சலாம் சொல்லுங்கள், மூன்று சலாமுக்கும் பதில் வராவிட்டால் அங்கிருந்து திரும்ப வந்து விடுங்கள். பதில் வந்தால் அது அந்நிய பெண்ணா அந்நிய ஆனா அந்நிய ஆண், எந்த வகையிலும் பேச்சில் குலைவு இல்லாமல் கடுகடுசாக பேசுங்கள், கொலைந்து பேசாதீர்கள். பெண்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஆடைகளை இப்படியெல்லாம் ஒழுக்கத்தோடு வையுங்கள். ஒரு சொந்த மக்களாக இருந்தால் கூட லொஹருடைய நேரத்திலும் இஷாவுடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் உங்களுடைய படுக்கை அறையில் இருந்த மக்களை பிரித்து வைத்து நீங்கள் படுங்கள். எவ்வளவு மார்க்கம், எவ்வளவு பெரிய உபதேசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். பெண்களே, நறுமணம் கவல வெளியே செல்லாதீர்கள். பூ வைப்பது, லிப்டிக் அடிப்பது, மேக்கப் சாதனங்களை போடுவது, நறுமணம் கவல்வது வெளியே செல்லாதீர்கள். அது விபச்சாரத்திற்கு ஒப்பான பெண்ணுக்குரிய தகுதி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய அழகை, உங்களுடைய மேனியை, உங்களுடைய சிரிப்பை, உங்களுடைய நளினத்தை கணவன்மார்களுக்கு மட்டும்தான் காக்கிற உரிமை பெண்களுக்கு உண்டு. ஆனால் கணவனுக்கு முன்னால் எவ்வளவு அழுக்கு படிந்த ஆடைகளை வேண்டுமானாலும் தாய்மார்கள் அணிவார்கள். வெளியே ஒரு ஆஸ்பத்திரிக்கு செல்வதாக இருந்தால் கூட அரை மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னால் இருந்து மேக்கப் செய்யாமல் ஆஸ்பத்திரிக்கு கூட செல்ல மாட்டார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா ஒரு வேதத்தை கொடுத்தான். அந்த வேதத்தில் என்ன கூறினான், எப்படி நடக்க சொல்கிறான், படிக்க தவறிவிட்டார்கள். இதுபோன்ற நல்ல செய்திகளை கேட்டால் எங்கே திருந்தி விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமோ என்பதற்காக வேண்டி நிறைய பேர் கூட்டத்திற்கே வராமல் இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? கேட்டால் அதுபோல் நடக்க வேண்டிய சூழ்நிலை வருமே, கேட்டால் திருந்த வேண்டிய சூழ்நிலை வருமே, ஆசாபாசங்கள் எல்லாம் போய்விடுமே என்பதற்காக வேண்டிய நல்ல உபதேசங்களை நிறைய பேர் கேட்காமலேயே வாழ்கிறார்கள். அது கெட்டிக்காரத்தனம் என நினைக்கிறார்கள். மரண நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நிரூபிப்பான். மரண நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரூபிப்பான். கல்லா இதா பலஅதி தராகி வகீல மன்ராக் வலன் அன்னஹுல் ஃபிராக் வல்கஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதில் மசாக். அதுவரைதான் நம்முடைய ஆட்டங்கள் எல்லாம். உயிர் தொண்டை குழிய அடைந்து கால்கள் எல்லாம் பின்னி பிணைந்து ஒரு மனிதன் துடியாய் துடிக்கும் போது அல்லாஹ் கேட்பானே, இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுகிறவன் யார் என்று. அதுவரை மனிதன் ஆட்டம் போடுவான். அதுவரை மனிதன் எல்லா ஆட்டங்களையும் மனிதன் போடுவான். அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹு தஆலா உடனுக்குடனே தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு உயிர் ஜீவராசிகள் கூட இருக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அவகாசத்தை தந்திருக்கிறான். சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆபாசமான அசிங்கமான பெரும் பாவங்களில் ஈடுபட்டு விட்டால் தொடர்ந்து செய்வது மூமின்களுடைய பண்பல்ல, திருந்துவது மூமின்களுடைய பண்பு, வருந்துவது மூமின்களுடைய பண்பு. அல்லாஹுவே, இனி அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், அன்று இரவு மரணித்தால் அது குறித்து கேள்வி இல்லை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம், என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு குடும்ப வாழ்வு என்றால் நாமும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா அனாச்சாரங்களுக்கும் இன்றைக்கு முன்னோடிகள் பெண்கள் தான், மாற்றுக்கருத்து கிடையாது. அது அவர்களுக்கே தெரியும். சாதாரணமாக ஒரு டூ வீலர் விளம்பரம் செய்வதாக இருந்தாலும் ஒரு பெண்ணை அரைகுறை ஆடையாக கொண்டு வந்து நிறுத்தித்தான் அதை விளம்பரம் செய்கிறான். டூ வீலருக்கு பெண்ணுக்கு என்ன சம்பந்தம் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. தொலைக்காட்சியை நல்ல நீங்கள் உன்னித்து பார்த்தால் ஒரு செங்கல் போல ஒரு சோப்பு கட்டி, லைபாய் சோப்பு, அதை விளம்பரம் செய்வதற்கு ஒரு ஆணுடைய கையிலே கொடுக்கிறான். அந்த ஆண் அதை வைத்து எங்க நின்று குளிக்கிறான் பாருங்கள். அவன் ஒரு டாய்லெட்ல எல்லா பக்கம் சுத்தூர் என்ற டாய்லெட் என்று குளிக்கிறதா காமிப்பான் லைபாய் சோப்பு விளம்பரத்தை. லிரில் சோப்பை ஒரு பெண்ணுடைய கையில கொடுத்து அருவியில குளிக்கிற மாதிரி காமிப்பான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? ரூம்ல குளிக்க வேண்டிய பெண்ணை கொண்டு போய் அருவியில நிறுத்துறான், அருவியில குளிக்க வேண்டிய ஆணை கொண்டு வந்து ரூம்ல நிறுத்தி விளம்பரம் செய்கிறான். என்ன காரணம்? பெண்களை ஒரு போக பொருளாக, பெண்களை இன்றைக்கு ஒரு ஆபாச பொருளாக,
பெண்களை இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே முன்னிலை எடுத்து எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இன்றைக்கு சாதாரணமாக செய்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? வெளிநாட்டிலே வேலை வாங்கி தருவதாக சொல்லி எத்தனையோ பெண்களுடைய கற்புகளை, ஆயிரக்கணக்கான பெண்களுடைய கற்புகளை சூறையாடுகிற காலம் இந்த காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் தனியிலே பயணம் செய்யாதீர்கள், தனிமையிலே பயணம் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அவர் சொன்ன நமக்கு என்ன? நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும். நம்முடைய வீடுகள், நம்ம வீட்டுக்கு அருகில் எவ்வளவு பெரிய வீடு, நம்முடைய வீட்டுக்கு அருகில் எவ்வளவு நல்ல வாகனம், நம்முடைய வீட்டுக்கு அருகில் பெண்கள் எவ்வளவு நகைகளை அணிகிறார்கள், நம்முடைய வீட்டுக்கு அருகில் பெண்கள் எவ்வளவு நல்ல உணவுகளை உண்கிறார்கள், நம்முடைய வீட்டுக்கு அருகில் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்போடு வாழ்கிறார்கள். அதே போல நாம் வாழ வேண்டாமா? வாழக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்கள். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள். பட்டினி கிடந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கூட உண்ணாமல் பீகார், ஒரிசா, போஸ்னியா போன்ற பல்வேறு நகரங்களில் இன்றைக்கு மக்கள் பசியும் பட்டினியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை தொலைக்காட்சியிலே பாருங்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இணையதளத்திலே போய் பாருங்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்திரிகைகளிலே படியுங்கள். அல்லாஹ் நம்மை எந்த அளவுக்கு மேன்மையோடு வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு, வயிற்று பசியை போக்குவதற்கு அல்ல, வசதி வாய்ப்பை பெருக்குவதற்கு, அந்தஸ்தோடு வாழ்வதற்கு, ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணி ஒரு அந்தஸ்தோடு சமுதாயத்திலே வாழ்ந்து விட்டோம், அதை விட்டு எப்படி கீழே இறங்குவது என்பதற்காக வேண்டியெல்லாம் நம்முடைய வாழ்விலே வெளிநாட்டு வாழ்வு உண்டு, மறுக்க முடியாது. வெளிநாட்டு வாழ்வு உண்டு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான நண்பர்களை நான் சந்தித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து எத்தனை வருஷமானது? 30 வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயூப் பாய். 25 வருடம் ஆனதுங்க ஐயூப் பாய். 40 வருடம் ஆனதுங்க ஐயூப் பாய். ஏன் பிரதர், வீட்டுல என்ன நிலைமை? இல்ல வெளிநாட்டுல தான் இருக்கணும்னு என் மனைவி சொல்றா. வீட்டுல வீடு இருக்கா? சொந்த வீடு இருக்கு, 2 கார் இருக்குது, எல்லாம் மனைவி வெளியே போயிட்டு வர்றது. நீங்க என்ன எங்க பண்றீங்க? சம்பாரிச்சு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். இது வாழ்க்கையாங்க? ஏங்க உணவு, உடை, வீடு, திருமணத்திற்கு முன்னாடி அந்த பெண் அவங்க வீட்டுல அதெல்லாம் இருந்தது. ஒரு பெண் திருமணத்திற்கு முன்னாடி ஒரு வீட்டுல தான் குடியிருந்தாங்க. அவங்க பெற்றோருடைய உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க, பெற்றோர்கள் ஆடை கொடுத்துட்டு இருந்தாங்க, பெற்றோர்கள் நல்ல வசதியாத்தான் அந்த பெண்ணை வச்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏன் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க? அதே போல வீடும் ஆடையும் சந்தோஷமான ஒரு வாழ்வையும் கொடுத்து நீங்க வெளிநாட்டில் போய் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு திருமணம் அல்ல. அதை விட கொஞ்சம் கூடுதலான சந்தோஷமான ஒரு இணைப்பு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? திருமணத்தின் மூலம் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு இணக்கம், ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான், அதை இழந்ததுதான் இந்த சமுதாயத்திலே பிடிந்த எல்லா நாசத்திற்கும் காரணம். எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க தவறிய காரணத்தினால் இல்லாத இடத்தை தேடி சென்றார்கள் எல்லோரும். அதன் காரணம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பணம் சம்பாதிப்பதெல்லாம் எதற்காக என்று யாரிடத்தில் வேண்டுமானாலும் போய் கேளுங்கள், சந்தோஷமாக வாழ என்று சொல்லுவார். ஆனால் நமது சமுதாயம் தான் எல்லா சந்தோஷங்களையும் இழந்து காசு பணம் சம்பாதிக்கிறோம். நாம் காசு பணம் வரும்போது அனுபவிக்க உடலில் தெம்பும் கிடையாது. வெளிநாட்டிலே 30 வருட காலம் பணிபுரிந்து ஊர் திரும்பி இனி நாட்டோடு இருக்கலாம், அதெல்லாம் பட்டினத்தோடு நம்முடைய மனைவி மக்களோடு இருக்கலாம் என்று ஊர் திரும்பும் போது 10 நோய் 15 நோயோடு தான் எல்லாரும் வருவார்கள். ஆரோக்கியத்தை இழந்து, மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்கிற சந்தோஷங்களை எல்லாம் இழந்து, பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்த்தி ஆளாக்க வேண்டிய கண்காணிப்புகளும் இல்லாமல், பிள்ளைகளும் எதிர்காலத்தில் பெற்றோர்களை நோவினை செய்கிற, வீட்டை விட்டு ஓடுகிற தருதலைக்குரிய பெண்களாக குழந்தைகள் மாறி ஒரு குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நாசங்களும் சந்தோஷங்களும் சீரழிந்து போனதற்கு பிறகு நமக்கு எதற்கு பணம்? எதற்கு நமக்கு காசு? குடும்பத்திலே அமர்ந்து ஒரு பழமொழி சொல்லுவார்களா இல்லையா? தாய் பெற்று தந்தை வளர்த்த வேண்டும் என்பார்கள். தாய் பெற்று தந்தை வளர்த்த வேண்டும் என்பார்கள். ஆனால் அந்த பாக்கியமே நிறைய பேருக்கு கிடையாது. அந்த பாக்கியமே கிடையாது. லீவ்ல வருவார்கள், மனைவிமார்களோடு இருப்பார்கள், குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையினுடைய சப்தத்தை எல்லாம் ஒரு போன்ல கேட்டே தான் குடும்ப வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு வாழ்வாங்க? இதெல்லாம் ஒரு வாழ்வா? திரும்ப வரும்போது விமான நிலையத்திலே வைத்து மனைவி சொல்லுவாங்க, அதுதான் வாப்பா பாத்துக்கேன்பா. அது ஒரு 2 நாளைக்கு நம்ம கூட வர்றதுக்கே மிரண்டு அரண்டு ஓடும் அந்த குழந்தை. ஏதோ தாடியெல்லாம் வச்சுட்டு வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் வந்துட்டான மூட்டைக்குள்ள அந்த குழந்தையோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த 1 வார காலம், திரும்ப ஒரு 20 நாள்ல லீவு முடிஞ்சது, திரும்ப போறாரு, திரும்ப வரும்போது 2வது குழந்தை, அந்த குழந்தை ஏர்போர்ட்ல கூட்டு வந்து இதுதான் வாப்பான்னு காமிப்பத்தாய்.
இதற்கா காசு? அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மன்னரையை சந்திக்கின்றவரை உங்களுக்கு பொருளாதார ஆசை விடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். பெரும் செல்வம் எது தெரியுமா? செல்வங்களிலேயே மிகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? போதுமென்ற மனமே பெரும் செல்வமாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பெண்களை குற்றம் சுமத்தி பேசுவது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. எங்கு இந்த தவறு உருவாகிறது, எங்கிருந்து உருவாகிறது? வளர்ப்பு முறையில இருந்து உருவாகிறது. வளர்க்கிற பொறுப்புடைய நாம் வீடுகளிலே இல்லை, மனைவியிடத்திலே இல்லை, சந்தோஷமான வாழ்வு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் தொலைபேசியில பேசுவாங்க, நிறைய பேர் நேரில் எங்கேயாவது பயானுக்கு போனா கேள்வி பதில் சொன்னா கேட்பாங்க. என் திருமணமாயி கணவன் எப்பொழுது பார்த்தாலும் வெளிநாடு 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 என்றே அமர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை. போச்சா? அப்புறம் எதுக்கு காசு பணம்? ஆரோக்கியத்தை இழந்து, சந்தோஷங்களை எல்லாம் இழந்து, இழந்ததை இனி திரும்ப கிடைக்குமா? அதுவும் கிடைக்காது. இழந்த ஆரோக்கியம் எல்லாம், போன ஆரோக்கியம் எல்லாம் திரும்ப கிடைக்குமா? அதுவும் கிடைக்காது. வரும்போதே ஒரு 10-15 நோயோட ஊர்ல ஒரு 40 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் செட்டில்மெண்ட் ஆகி என்ன பிரயோஜனம்? உணவு உண்ணக்கூடாதுன்னு பாரு டாக்டர், உப்பு போடக்கூடாதுன்னு பாரு, சக்கரை சேர்த்தக்கூடாதுன்னு பாரு, மனைவிக்கு தள்ளாத வயது, எல்லா ஆரோக்கியம் போன பிறகு சந்தோஷமான வாழ்வு இல்லை. மக்களும் நம்ம எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வளர்ந்திருப்பார்கள். குடும்பத்துடைய நிம்மதியே சீர்குலைந்து போன பிறகு பெண்களை குத்தி குறை பேசி என்ன பயன்? சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? அதிகாரம் உங்களுடைய கையில், வீட்டை நிர்வாகம் செய்கிற திறமை நீங்கள் தான். நம்முடைய கையில் தான் எல்லா காரியங்களும் உண்டு. எல்லோரும் சஹாபி பெண்கள் அல்ல, எல்லோரும் சஹாபாக்களும் அல்ல, எல்லோரும் சஹாபி பெண்களும் அல்ல, எல்லோரும் சஹாபாக்களும் அல்ல. நாம் எல்லாம் பலகீனமானவர்கள். பலகீனத்தை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். நமக்குரிய பலகீனம் உண்டு. நாம் என்றால் நமக்கென்று ஒரு சில பலகீனம் உண்டு. நாம் மிகப்பெரிய பராக்கிரமசாலி என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த பலகீனம் எது என்பதை ஒரு ஆணும் பெண்ணும் புரிந்து குடும்பம் நடத்தும் பொழுது மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் உருவாகும். இல்லாவிட்டாலோ வேண்டா வெறுப்புகள் உண்டாகும். வேண்டா வெறுப்புகள் விபரீதமான போக்குகளுக்கு வழிவகை வகிக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஒழுக்கம் என்பது இந்த சமுதாயத்திற்கு கட்டாயம் தேவை. ஒழுக்க மாண்பு என்பது இந்த சமுதாயத்துடைய தூண்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எவ்வளவு இடங்களில் அல்லாஹு தஆலா அன்னை ஆண்களே, பெண்கள் பார்க்காதீர்கள், இறை விசுவாசிகளே, பெண்களை விட்டு உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். மூமினான பெண்களே, ஆண்களை விட்டு உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். எதற்கு? ஒரு சமுதாயத்தில் ஒழுக்கக்கேடுகள் உருவாகாமல் இருப்பதற்கு, அனாச்சாரங்கள் அநியாயங்கள் உருவாகாமல் இருப்பதற்கு, அமானித மோசடிகள் நடைபெறாமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற சட்டங்கள், நெறிமுறைகள் இவைகள் எல்லாம். சமீபத்திய பத்திரிகையை படித்து பார்த்தால் எவ்வளவு வேதனை. மாற்று மத அன்பர்களோடு முஸ்லிம் பெண்கள் ஓடுகிற காட்சி, மாற்று மத பெண்களை அழைத்துக் கொண்டு முஸ்லிம் ஆண்கள் ஓடுகிற ஒரு காட்சி, அதை தேடி தொடாவி கண்டுபிடிக்க அந்த குடும்பத்துடைய நிம்மதியே இழந்தது. தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வெளிநாட்டிலே வேலை செய்கிற தந்தைக்கு சொல்லப்படுகிற மகள் ஓடிவிட்டான், மகன் ஓடிவிட்டான். அங்கே நிம்மதி போனது. எல்லோருடைய நிம்மதியும் ஒட்டுமொத்தமாக காற்றிலே பறந்தது. என்ன காரணம்? கண்காணிக்க வேண்டிய விதத்தில் கண்காணிக்கப்பட வேண்டும். எல்லா சைத்தானே வீட்டுக்குள்ள வாங்கி கொண்டு வச்சா எப்படி நம்முடைய மகள் கூடுபடுவார்? டிவி முதலில் சமுதாயத்தில் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இருந்தால் நல்ல செய்திகளை பார்க்க வேண்டும். இல்லாவிட்டாலும் அந்த டிவி வீடுகளிலே இருக்கக்கூடாது. ஆபாச சீடி பார்ப்பது மிக மிக அநியாயமான ஒரு காரியம். கண்கள் செய்கிற விபச்சாரம். அல்யௌம நஹத்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஸ்அது அர்ஜுலஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் சீல் வைத்து கண்களையும் கைகளையும் கால்களையும் பேச வைப்பானே, அந்த நாளில் எல்லாம் வெளிப்படும், எல்லாம் வெளிப்படும். வெளிப்படுகிற பொழுது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் அங்கே நிற்பார்கள். ஒட்டுமொத்த இறை விசுவாசிகளும் சுஹதாக்களும் சித்தீக்கங்களும் நபிமார்களும் சஹாபாக்களும் அங்கே நிற்பார்கள். அங்கே வெளிப்படும் இந்த கண் செய்த துரோகம், அல்லாஹ்வுக்கு செய்த துரோகம், இந்த கைகளும் கால்களும் செய்த ஆபாச சம்பவங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் உறுப்புகள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிற அந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்து விட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தை செய்து விட்டோமே,
அன்றைக்கு வந்து சொன்னார்களே இப்படியெல்லாம் நடக்கும் என்று. எல்லாம் மறந்து உலக ஆசாபாசம் என நினைத்து இந்த அநியாயத்தை செய்தோமே என நினைத்து நீங்கள் புலம்புவீர்கள். அந்த புலம்பல் உங்களுக்கு பயன் தராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்ற ஒரு சம்பவம் உண்டு, நீண்ட சம்பவம். ஒவ்வொரு தண்டனைகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்துக் கொண்டு சென்ற ஒரு சம்பவம். ஒவ்வொரு குற்றத்திற்கும் ஒவ்வொரு தண்டனை. திடீரென பார்த்தால் கீழே தீ மூட்டப்படுகிறது. ஒரு குடம் போல ஒரு பகுதி, கீழ்ப்பகுதி விரிந்திருக்கிறது, மேல் பகுதி சுருங்கி இருக்கிறது. குடத்திற்கு ஒப்பான ஒரு பொருள். கீழே தீ மூட்டப்படுகிறது. அந்த குடத்திலிருந்து ஒரு அபாய குரல், அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, அல்லாஹுவே எங்களை காப்பாற்று, வெளியேற்று 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 என்ற ஒரு சத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் எட்டி பார்த்தால் நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் அதனுள் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஜிப்ரீலே, எதற்காக வேண்டி இந்த கொடுமை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர்களா? மானம், சூடு, சொரணை, எந்த வகையான ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துடைய பேணுதலும் இல்லாமல் விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் என்று சொல்லப்படும் கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஹீனத்துல் கபாயில் என்று சொல்லப்படுகிற ஒரு பானம் மறுமை நாளிலே கொடுக்கப்படும். நரகத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஹீனத்துல் கபாயில். யா ரசூலல்லாஹ், அது என்ன ஹீனத்துல் கபாயில்? நரகவாசிகளுடைய உடம்புகளில் இருந்து உருகி ஓடுகிற ரத்தங்களும் சீல்களும் சலங்களும் எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இதற்கு பிறகுமா நாம் இந்த காரியத்தில் ஈடுபட முடியும்? சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் யார் எனது உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ, வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்தன் லன்கா வநஸுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா. யார் எனது உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிம்மதி வாழ்விலே இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சாந்தி சமாதானமான வாழ்வு இருக்காது, நெருக்கடியான வாழ்வு. அவர்களுக்கு எங்கு விரும்பினாலும் சோதனையான வாழ்வு. காரணம், அல்லாஹ்வுடைய உபதேசத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள், தூதரை புறக்கணித்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த நிலைமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே எங்கிருந்தெல்லாம் நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய தீய சக்திகள் வருகிறதோ அவைகளையெல்லாம் கண்டெடுத்து அவைகளிலே இருந்து விலகி வாழ வேண்டும். மனிதன் கண்டுபிடித்த கையடக்க தொலைபேசி தொலைத்தொடர்பு சாதனமாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இதில் இன்றைக்கு உண்டு எல்லா வகையான அநியாயங்களும் ஆபாசங்கள். அப்படிப்பட்ட காலம். ஆகவே வளர்ந்து வருகிற மக்களுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுக்கும் போது பயன்படுத்துகிற விதங்களை கண்டுபிடியுங்கள். அவன் குடும்பத்திலே கூட்டு குடும்பத்தில் வாழும்போது அவன் தனிமையை அவன் விரும்பினால் தனிமைக்குரிய காரணம் என ஆய்வு செய்யுங்கள். தொலைபேசியிலே அளவுக்கு அதிகமாக நேரம் எடுத்து பேசினால் அதை கொஞ்சம் நீங்கள் கண் விழித்து கொஞ்சம் நீங்கள் பார்வையிடுங்கள். அப்பொழுதுதான் மக்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். ஆண்கள் வேறு வழி இல்லாமல் வயிற்று பசிக்காக வேண்டி, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஆண்கள் எங்காவது வீடுகளில் இருந்து வெளி ஊருக்கோ வெளிநாட்டுக்கோ சென்று வேறு வழி இல்லாமல் சம்பாதித்துத்தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள், அல்லாஹ்வுக்காக அந்த அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். திரும்ப கணவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டிய அமானிதம் ரப்புல் ஆலமீன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அன்னை ஆண்கள், அண்டை வீட்டு ஆண்கள், குடும்பத்திலே இருக்கிற ஆண்கள் எல்லோரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வைக்க சொன்னார்களோ அப்படி வைத்து பழகுங்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது நறுமணங்களை பூசிக்கொண்டு செல்லாதீர்கள். காரணம், அந்நிய ஆண்களை கவர்ந்து இருக்கிற ஆற்றல் உங்களுடைய உடல் வலிமைக்கு உண்டு. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகத்தின் திமிலை போல தலையை தூக்கி ஒரு மிடுக்கெடுத்து எந்த பெண் நடந்து செல்கிறாளோ அந்நிய ஆண்களுடைய கவனம் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. வார்த்தையை பாருங்கள், ஒட்டகத்தின் திமிலை போல தலையை உயர்த்தி அந்நிய ஆண்களுடைய கவனம் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவள் ஒருவள் அடக்கி மிடுக்கி நடக்கிறாளோ அவள் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் என்றால் அடக்கம் வேண்டும், பார்வையிலே தாழ்வு வேண்டும். நறுமணம்
வீசிக்கொண்டு வெளியே செல்லாதீர்கள், விபச்சாரத்திற்கு ஒப்பான பெண்கள் என்றார்கள். காலிலே சலங்கை ஒளி கூட கூடாது, கால்களில் சலங்கை ஒளி கூடாது, மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என நிறைய பேசலாம், ஒரு ஆண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என நிறைய பேசலாம். நாம் எல்லாம் முஸ்லிம்கள், கொஞ்சம் பேசினாலே போதும், அல்லாஹ்வை பற்றியுள்ள பயம் இருந்தாலே போதும். சமுதாய கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி ஊர் விட்டு ஊர் போனாலும் இரவிலே எல்லோரும் தூங்கிய பிறகு நாம் ஏதாவது அனாச்சாரங்களை அநியாயங்களை செய்யலாம் என்று இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவனிடமிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். நிச்சயம் அல்லாஹு தஆலா பெரும் பாவங்களிலே இருந்து நம்மை காப்பாற்றுவான். நமக்கு தேவை தக்குவா. பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து நடக்க வேண்டியது ஆண்களாகிய நம்முடைய கடமை. உணர்வுகள் என்றைக்கும் ஒரே நிலையில் இருக்காது. நான் உங்களுக்கு அதிகமாக பேச இங்கே நான் வரவில்லை. உணவு, உடை, சந்தோஷமான வாழ்வு எல்லாம் தாண்டி ஒரு வாழ்வு உண்டு, அதற்கு ஒரு எல்லையும் உண்டு. அந்த எல்லையை நாம் மீறும் போது அந்த எல்லை வரம்பு மீறுதலாக மாறும். அந்த எல்லைக்கு உட்பட்டுள்ள ஒரு வாழ்வை கொஞ்சம் யோசியுங்கள். வெளிநாடு 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 என்கிற மோகத்தோடு நடந்து நடந்து குடும்பத்துடைய நிம்மதிகள் எல்லாம் பாழ்பட்டு போய் கொண்டிருக்கிறது. சமுதாயத்துடைய சூழ்நிலை மிக மிக மோசமான சூழ்நிலை, மிக மிக மோசமான சூழ்நிலை. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை மட்டுமே குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். எந்த குடும்பத்தை எப்படி வீழ்த்தினால் அந்த குடும்பமே நடுவீதிக்கு வரும் என்பதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம், நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள் எந்த வகையிலும் பழிகேடாகிவிடக் கூடாது. வேறு வழியே இல்லாமல் எல்லா வகையான தீமைகள் நமக்கு மேலே வந்து விடுகிற அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஒரு பெண் இன்னொரு ஆணை தொடர்பு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். கல்லூரிகளிலே நடக்கிறது தெரியுமா? பத்திரிகைகளை படித்திருக்கிறீர்களா? ஒரு பெண் நம்முடைய பெண்ணோடு தோழியாகிறாள். தோழியாய் தோழியாய் பழக்கப்பட்டு ஒரு ஆணை அறிமுகம் செய்கிறாள். இதெல்லாம் ஒரு வெல் பிளானிங் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த ஆண் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய பெண்ணோடு தொடர்பு வைக்கிறான். தொடர்பு பழக்க வழக்கமாக மாறுகிறது. பழக்க வழக்கம் நெருக்கத்தை உண்டாக்குகிறது. நெருக்கம் ஓடி போக காரணமாகிறது. ஓடி போன உடனே குடும்பம் வீதியில இறங்கி அழுது என்ன பயன்? என்ன பயன்? ஜமாத்தும் ஒன்றும் செய்ய முடியாது, காவல்துறை அதிகாரிகளும் ஒன்றும் செய்ய முடியாது, குறிப்பிட்ட வயது வரம்புக்கு மேல் யாருக்கும் உரிமை உண்டு என்ற ஒரு சட்டம் உண்டு, ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, காலச்சூழ்நிலையின் கருத்தில் கொண்டு என்ன சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, நம்முடைய வாழ்வு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து, இந்த நிலையில் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை உணர்ந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். அது நல்லது, நமக்கெல்லாம் அது நமக்கெல்லாம் நல்லது. கற்புகளை பேணி பாதுகாத்து எல்லா வகையான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இருந்தும் எனது கற்பை நான் பேணி பாதுகாத்தால் அரசுடைய நிழல் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அந்தஸ்தை பெறுகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். ஒழுக்கம் என்பது பிரதானமானது. ஒரு சமுதாயத்தின் நிம்மதியையே சீர்குலைத்து விடும். ஒரு குடும்பத்தின் கௌரவம், அந்தஸ்து எல்லாம் பாழ்படுத்தப்பட்டுவிடும். ஆகவே ஒழுக்கம் என்பது கடைபிடிக்க பெற வேண்டிய ஒன்று. ஒழுக்க மாண்பு நம்முடைய குடும்பங்களில் பேணப்பட வேண்டிய ஒன்று. ஒழுக்கத்தை நம்முடைய வாழ்வில் பின்பற்றி பிற சமுதாய மக்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிற நாமே ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கடந்த காலங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படையுங்கள். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். என்னுடைய ரஹமத்தின் மீது அவநம்பிக்கை மட்டும் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு வாருங்கள். அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். என்றைக்கும் உலகத்தில் வாழும் போது நமக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், நிம்மதி இழந்து போய்விடுவோம். அண்டை வீட்டுக்காரன், தெருக்களிலே உள்ளவன், நண்பன், மேலே உள்ளவர்களை எந்த காரணத்தை கொண்டும் பார்க்காதீர்கள். கீழே உள்ள பாவப்பட்ட மக்களை பாருங்கள். அல்லாஹ் அதிலிருந்து எவ்வளவு நிம்மதியோடு நம்மளை வாழ வைத்திருக்கிறான். மிகப்பெரிய செல்வந்தன் எவ்வளவு சொத்துக்களை கேட்டாலும் வாரி வாரி இறக்க தயார். எதற்காக? ஒரு குழந்தை செல்வத்திற்காக. ஒரு குழந்தை செல்வத்திற்காக. ஒரு தம்பதி, அந்த தம்பதிக்கு குழந்தை கிடையாது, இனி பார்க்காத வைத்தியம் கிடையாது, செலவழிக்காத தொகையும் கிடையாது. இப்பொழுது ஒரு குழந்தையை தத்தெடுக்க போகிறார்கள்.
இருந்தாலும் மனமில்லை அவர்களுக்கு. மீண்டும் ஒரு முயற்சி செய்வோம். அவர்கள் போகாத ஏறாத படிக்கட்டுகள் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது. அழுது புலம்பி அவர்கள் ஓடாய் தேய்ந்து விட்டார்கள் ஒரு குழந்தை செல்வத்திற்காக. அல்லாஹு தஆலா இலவசமாக நமக்கு எவ்வளவு குழந்தைகளை தந்திருக்கிறான். அவர்களை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும், அவர்களை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும். நம் கண் எதிரே நமக்கே தெரியாமல் எத்தனை குடும்பங்களில் பசியும் பட்டினியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கௌரவத்தோடு வெளியே காண்பிக்காமல் நல்ல ஆடைகளை அணிந்து சந்தோஷ முகத்தோடு சமுதாயத்திலே காட்சி தருகிற பாவப்பட்ட மக்கள் சமுதாயத்திலே நிறைய பேர்கள் உண்டு. அவர்களை விட அல்லாஹு தஆலா நம்மை மேலோங்கி வைத்திருக்கிறான். ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்ற முடியும் என்கிற நோய்வாய்ப்பட்ட மக்களை மருத்துவமனையிலே போய் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் என்னவென்று நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அருள் செய்ய மாட்டீர்கள், கீழுள்ளவர்களை பாருங்கள் என்றார்கள். அதுதான் நம்முடைய வாழ்வில் ஒரு நிதானத்தை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, போதுமென்ற மனமே பெரும் செல்வமாகும் என்று. அந்த நிலை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்கள். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சமுதாயத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். இந்த நிலை நீடித்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை உணருங்கள். ஒரு வீட்டில் ஒரு ஆண் இல்லாத ஒரு வீட்டில் ஆண் மகன் இல்லாத ஒரு வீடு எப்படி வளரும் என்பதை புரியுங்கள். சமுதாய சூழ்நிலைகளை எல்லாம் உள்வாங்கி சொன்ன செய்திகளில் நல்ல செய்திகள் ஏதாவது இருந்தால் அதையும் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து சொல்லப்பட்ட விஷயத்தில் நல்லவை இருந்தால் உடனே சொந்த வாழ்வில் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட நற்செய்திக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி